ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு தேங்காய் சாதம் செய்யலான் இருக்கோம். அது வந்து கோவில் பிரசாதத்துக்காக செய்ய போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம். வாங்க, நான் ஒரு கடாய், அகலமான கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வாசனைக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. கேஸை ஸ்லோவாக வச்சுக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன், நம்ம இதை வச்சு செய்யலாம். காஞ்ச மிளகா ஒரு 4-5 மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிவந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காயும் இதில் போட்டுடலாம். உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் போடணும். ஏன்னா இது எனக்கு ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாது, அதனால இப்படி போட்டேன். இப்போ தான் இது கரெக்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. சாதத்தை இதில் போட்டுடலாம். கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருந்தால் அடியில் பிடிச்சிடும். நம்ம வந்து கை விடாமல் கலரணும், அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடமும் உரைக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, இது வேலை. தேங்காய் சாதம் ரெடி. நல்லா பல இருக்கு பாருங்கள். இதில் எல்லாம் ஊறியிருக்கோம், உப்பெல்லாம். அது நம்ம நல்லா கலரி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுத்துடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சாதம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லாயிருக்கு பலன்னு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.